போத்திபாருடைய மனைவி யோசேப்புக்கு விரோதமாய் குற்றம் சுமத்தி அந்த அரண்மனைக்கு முன்னிலையில் ஒரு வஸ்திரத்தை கையில் எடுத்துட்டு யோசேப்புடைய வஸ்திரம் உருவப்பட்டுச்சு. அவன் அந்த வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடி போனான். அந்த பாவத்தை செய்யக்கூடாது, அந்த அக்கிரமத்தை செய்யக்கூடாது, இந்த காரியத்துக்கு இணங்கி போயிடக்கூடாது. தெய்வம் என் மேலே வச்சிருக்கிற சொப்பனம், அந்த தரிசனம் நிறைவேறாமல் போயிடும். தரிசனத்துக்காக தன் வஸ்திரத்தை விட்டுட்டு போயிட்டான். தரிசனத்துக்காக தன் வாழ்க்கையை விட்டுட்டு போனான். எந்த அரண்மனையில் வீட்டு விசாரணைக்காரன ஒரு அதிகாரியா இருந்தானோ அதே இடத்துல இப்போ ஒரு பழி சொல் மொத்த அரண்மனையை கூடி நின்று சொல்லுது. போத்திபாருடைய கையில் இருக்கிற அந்த வஸ்திரத்தை காட்டி சொல்றா, இந்த மனுஷன் என்னோடு கூட தவறுதல நடக்க பார்த்தாரு. எவ்வளவு மன வேதனை இருந்திருக்கும்ல, எவ்வளவு மன கஷ்டம். மொத்த அரண்மனையை நீ குற்றவாளின்னு சொல்லுது, மொத்த அரண்மனையை நீ பாவின்னு சொல்லுது, நீ தண்டனைக்கு உரியவன் சொல்லுது. மனம் நொந்திருக்கிற சமயம் சில உலகம் போடுகிற பொய்யான நாடகங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை பெரும் கூட்டம் நம்பும். நம்ம கூட இருக்கிறவங்க நம்புவாங்க, நம்பிக்கைக்கு உரியவங்க நம்புவாங்க. எனக்கு எந்த ஒரு உயர்வை, நான் உண்மை உள்ளவன் என்று சொல்லி எந்த இடத்துல உயர்வை கொடுத்தாங்களோ அந்த மொத்த அரண்மனையும் என் மேலே கட்டப்பட்ட அந்த பொய்யான நாடகத்தை நம்புது. எல்லோரும் நம்புறாங்க. 13 வருஷம் சிறைச்சாலையில் தூக்கி போட்டுட்டாங்க. தன்னந்தனியில் யோசேப்பு இருக்கிறார், யாரும் கூட இல்லை. தன்னந்தனியான ஒரு அனுபவம். வாழ்க்கை நஷ்டப்பட்டு போச்சு, குடும்பத்தை பிரிஞ்சிருந்தான். இப்போதான் ஒரு புதிய உறவு கிடைச்சிச்சு, தன்னை குறித்ததான ஒரு நம்பிக்கை போத்திபாருடைய ராஜ அரண்மனையில் கிடைச்சிருக்குன்னு சொல்லி இப்போதான் கொஞ்சம் நன்மை கிடைத்த காரியமாக இருக்குன்னு பார்த்தா எல்லாமே மறுபடியும் போயிருச்சு. இப்போ சிறைச்சாலையில் தன்னந்தனியா யாரும் இல்லாத ஒரு மனுஷனா அப்படியே வாழ்க்கை நஷ்டப்பட்டு போன அனுபவத்தோடு அந்த மனுஷன் போராடி கொண்டிருக்கிறான். ஒரு நாள் கூடங்க அவன் அந்த சிறைச்சாலையில் யாரிடத்துலையும் போய் நான் தப்பு செய்யலை பிரதர், நான் உண்மை உள்ளவன், எந்த தப்பும் செய்யலை, இன்னென்ன காரியம் நடந்துச்சு என்று சொல்லி தன்மேல் இருக்கிற நியாயத்தை நிரூபிப்பதற்கு அவன் போராடவில்லை. ஒரு நாள் கூட தன்னோடு கூட இருக்கிற எந்த மனுஷனிடத்திலும் அவன் தன்னுடைய குற்றத்தை தன் மேல சுமத்தப்பட்ட அந்த பழியை நிரூபிப்பதற்கு அவன் போராடலை. என்ன அவனுக்கு நல்லா தெரியும், என் மேல கொடுக்கப்பட்ட தேவ திட்டம் ஒரு நாள் என்ன இந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வரும். என் மேல இருக்கிற தரிசனம் இந்த சிறைச்சாலையை விட்டு கொண்டு வரும். சில மனுஷர்கள் நம்மளை மறந்திருக்கலாம், சில உறவுகள் நம்மளை மறந்திருக்கலாம், சில குடும்பங்கள் நம்மளை மறந்திருக்கலாம். யார் நம்மளை நம்பணுமோ அவங்களே நம்பாமல் போயிருக்கலாம். யார் நம்மளை இந்த சிச்சுவேஷனில் சிலர் நம்மளை நம்பி இருக்கணும். நம்ம கூட நினச்சிருப்போம்ல, எல்லாரும் நம்பினாலும் இவங்க நமக்கு சார்பாக நிற்பாங்க, இவங்க நம்ம கூட நிற்பாங்க நினச்சிருப்போம்ல. அந்த மனுஷர் அந்த இடத்துல நமக்கு விரோதமாய் பேசும்போது எப்படி இருந்திருக்கும்ல. எல்லாரும் அவன் சார்பாக நின்று பேசுவதற்கு அந்த இடத்துல யாரும் இல்லை. இவன் நல்லவன் என்று சொல்லுவதற்கு அந்த இடத்துல யாரும் இல்லை. அவன் உண்மை உள்ளவன் என்று சொல்லுவதற்கு அந்த இடத்துல யாரும் இல்லை. அவனுடைய உண்மைத்தன்மையை நிரூபிப்பதற்கு அவன் போராடவே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த பாதையை தெய்வம் என் வாழ்க்கையில் எதற்காக அனுமதித்தார், இந்த துக்கத்தை தெய்வம் என் வாழ்க்கையில் எதற்காக அனுமதித்தார். சிறைச்சாலையினுடைய அனுபவத்தில் நஷ்டப்பட்டு அந்த அந்த டென்ஷனுக்குள்ள அந்த 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 இருட்டு அறைக்குள்ள தன்னந்தனியா யோசேப்பு அமர்ந்திருக்கிற ஒரு வாலிப பருவத்தில் கூட பேசுறதுக்கு கூட ஆள் இல்லை, ஒரு ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லை, அன்பாய் பேசுவதற்கு ஆள் இல்லை. அவனோடு கூட பைபிள் சொல்லுது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். நீ எந்த இடுக்கமான பாதையில் தன்னந்தனியா விட்டுட்டு உன்னை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒதுக்கிட்டு உலகம் போயிருச்சுன்னு கவலைப்படாத. எந்த துக்கத்தில் நீ உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறியோ அந்த துக்கத்தில் உன் கூட உட்காருவதற்கு இயேசு வருவார், என் தெய்வம் வருவார். நீ இருக்கிற அந்த சிறைக்குள்ள அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒருவேளை கடன் என்கிற சிறையா இருக்கலாம், ஒருவேளை துக்கம் என்கிற சிறையா இருக்கலாம், ஒருவேளை வாழ்க்கையில போராட்டம் என்கிற சிறையா இருக்கலாம். அந்த சிறைக்குள்ள என்னோடு கூட இருக்கிற ஒரு தெய்வம் எனக்கு உண்டு, என்னை நடத்துகிற ஒரு தெய்வம் எனக்கு உண்டு. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தது மாத்திரம்தான் நமக்கு தெரியும். ஆனா யோசேப்பு சிறைச்சாலையுடைய பட்ட பாடுகளை வேதம் நமக்கு குறிப்பிடப்படலை. ஆனால் அந்த 13 வருஷம் எப்பேற்பட்ட வேதனையை அனுபவிச்சார் நமக்கு தெரியாது. 13 வருஷம் யோசேப்புடைய வாழ்க்கையில் வந்த துக்கம் மாறி மாறி எத்தனை பிரச்சனை, மன அழுத்தங்கள். எதுக்கு இந்த பிரச்சனை?
அப்படியே இருதயத்தில் துக்கத்தோடு கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்த மனுஷன், இருதயத்தில் வருத்தத்தோடு கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்த மனுஷன், இப்படி வாழ்க்கை அப்படியே கடந்து போய்கிட்டு இருக்குது. இப்படி வாழ்க்கையுடைய சமயம் கடந்து போய்கிட்டு இருக்குது. யோசேப்பு அந்த சிறைச்சாலைக்குள்ள அவன் பட்ட வேதனை, அவன் பட்ட அந்த துக்கம் யாராலையும் அதை சொல்ல முடியாது. சில நேரங்களில் தேவன் சில பாதைகளை நம்மளை கொண்டு போகும்போது அந்த பாதை நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும். என்ன பண்ண போகிறோம் நமக்கே தெரியாது. அந்த இடத்துல நமக்கு அனுகூலமாக இருந்த மனுஷங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க. நம்ம கூட ஆறுதலாக பேசுகிறவங்க கூட இருக்க மாட்டாங்க. நம்மோடு கூட அன்பாக பழகினவங்க அங்கே கூட இருக்க மாட்டாங்க. அங்கே எந்த உறவுகளும் நம்முடைய சார்பாக நிற்க மாட்டார்கள். ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கிறோங்க, இந்த உலகத்தில் நம்மை சார்ந்து, இந்த உலகத்தில் நம்மோடு கூட இசைந்திருக்கிற எந்த ஒரு மனித உறவுகளும் நாம் பிரச்சனையின் பாதையில் நிற்கும் போது நமக்கு சார்பாய் வந்து யாரும் பேச மாட்டாங்க. இந்த தெய்வம் மாத்திரம் நம்ம கூட நிற்பார். யோசேப்போடு கூட 13 வருஷம் தெய்வம் கூட இருந்தார். யோசேப்பு கூட அந்த சிறைச்சாலையில் தெய்வம் 13 வருஷம் கூட இருந்தார். தரிசனம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்னா, தெய்வத்தினுடைய திட்டம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்னா, எப்பேற்பட்ட பள்ளத்தாக்கி நடுவில் அவன் கடந்து போனாலும் தெய்வம் அவன் கூட வருவார். தெய்வம் அவன் சார்பாய் நிற்பார். இந்த உலகமே உன்னை எதிர்த்து நிற்கலாம் ஐயா, இந்த உலகமே உனக்கு விதமா பழி சொல் பேசலாம் ஐயா, தெய்வம் பக்கத்தில் இருந்தாருன்னா போதும். ஆனால் தெய்வம் பக்கத்தில் இல்லாமல் உலகமே உன் பட்சத்தில் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லையே. யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தா, யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தா. இன்னைக்கு தெய்வம் நம்ம கூட இருக்கணும், அவரோடு கூட நான் உறவாடணும், அவர் கூட பேசணும். என்னுடைய நேசத்துக்காக ஏங்குகிற ஒரு தெய்வம் உண்டு. தகப்பன் சொல்லிட்டு தகப்பன் கூட பேசாம இருந்தா எப்படி? அப்பான்னு சொல்லிட்டு பிள்ளை அப்பா கூட பேசாம இருந்தா எப்படி? தெய்வத்தினுடைய உறவுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஏதாவது ஒரு தேவைனா மாத்திரம் அவர் சமூகத்தில் போயிட்டு அப்பான்னு கூப்பிடுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? ஏதோ கஷ்டம் வரும்போது, தேவை வரும்போது, ஏதோ எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மாத்திரம் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி தெய்வத்துடைய சமூகத்தில் போய் நிற்கிறதுனால எந்த ஒரு லாபம் இருக்குது? எந்த ஒரு காரியம் இருக்குது? தெய்வத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா அவர் பட்சபாதம் பார்க்கறது இல்லை. நீ எப்போ வந்தாலும் உங்களுக்கு நன்மையை கொடுப்பார், எப்போ வந்தாலும் உங்களுக்கு தேவையானது அவர் கொடுப்பார். அவர் நல்ல தகப்பன், அவர் நல்ல தகப்பன். பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வித்தின் 24 hours ஒரு நாளைக்கு தேவ சமூகத்தில் நமக்கு எத்தனையோ மணி நேரங்கள் காத்து கிடக்குது. ஆனால் காத்த தெய்வத்துக்கு நேரம் கொடுக்கறதுக்கு சமயம் இல்லைங்க, சமயம் இல்லை. அங்கே ஓடிட்டேன், இங்கே ஓடிட்டேன், அங்கே வேலை பார்த்தேன், இங்கே வேலை பார்த்தேன். தெய்வத்தை மறக்கிற ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. தெய்வத்தை மறந்து இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட ஆஸ்தி உள்ளவனா கூட இருக்கலாங்க, எப்பேற்பட்ட பணக்காரனா கூட இருக்கலாங்க, நன்மை அடுக்கடுக்க வச்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்துகிற மனுஷனா கூட இருக்கலாம். தெய்வத்தை மறந்து வாழ்வது ரொம்ப கடினமான ஒன்று. தெய்வத்தோடு கூட இசைந்து வாழ்ந்து பாருங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில் தெய்வம் செயல்படுகிற ஒரு நேரம் வந்துச்சு. 13 வருஷம் அவனோடு கூட இருந்த கர்த்தர் இப்போ 13வது வருஷத்தில் தெய்வம் யோசேப்பு வெளியே வருவதற்கு அவனுக்காய் செயல்பட தொடங்கினார், அவனுக்காய் அற்புதம் செய்ய தொடங்கினார். 13 வருஷம் ஆண்டாண்டு காலமாய் இருந்த சிறைச்சாலையின் அனுபவத்தை ஒரு ராத்திரியில் பார்வோனுடைய சொப்பனத்துக்குள்ள கர்த்தர் இடைப்பட்டு, இந்த பஞ்ச காலத்தை கூட எதுக்கு தெய்வம் வர வச்சாரு தெரியுமா? யோசேப்புக்காக. சில சீசன்ஸ், சில காலங்கள் மாறுவதே யோசேப்பினுடைய மேன்மை தேசத்துக்கு தெரியும் என்பதற்காக தான். அந்த பஞ்ச கால உள்ள வந்தாதான் யோசேப்பினுடைய மேன்மை பட்டணங்களுக்கு அறியப்படும்.
பல பட்டணங்கள் எகிப்தை தேடி வந்ததுக்கு காரணம் பார்வோனுடைய அதிகாரத்தை தேடி இல்லை. எல்லா தேசங்களுடைய பண்டக சாலைகள் வற்றி போகும்போது எகிப்தினுடைய பண்டக சாலை மாத்திரம் பொங்கி வழிஞ்சிச்சு. அதற்கு காரணம் ஒரு யோசேப்பு. தரிசனம் உள்ளவன் எங்க இருக்கிறானோ அங்க பண்டக சாலைகள் நிரம்பும். தரிசனம் உள்ளவன் எங்க இருக்கிறானோ அங்க நன்மைகள் நிரம்ப ஆரம்பிக்கும். அவனை தேடி தேசத்தார் ஓடி வருவார்கள், அவனை தேடி பட்டணத்தார் ஓடி வருவார்கள். ஒரு சீசன் வருதுங்க, ஒரு காலம் வருது. தரிசனம் உள்ளவன் எங்க இருக்கிறானோ அந்த மனுஷனை தேடி அரசாங்கம் தேடி வரும். அரசாங்கத்தினுடைய ஆலோசனைகள் தரிசனம் உள்ளவனிடத்துல இருக்கும். இந்த காரியத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு தேவையான ஆலோசனை தரிசனம் உள்ளவன் வாஞ்சிச்சு உள்ள வச்சிருப்பான். அவனை தேடி அரசாங்கம் ஓடி வரும், அவனை தேடி தேசங்கள் ஓடி வரும், அவனை தேடி பெரிய பெரிய உத்தியோகஸ்தர்கள் ஓடி வருவார்கள். பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் ஆலோசனை தரிசனத்தில் தாங்க இருக்குது. பார்வோனுடைய அதிகாரம்லாம் வேற. அதிகாரம் உள்ளவனை பார்க்கிலும் தரிசனம் உள்ளவன் மேலானவன். அதிகாரம் உள்ளவனை பார்க்கிலும் தரிசனம் உள்ளவன் மேலானவன். பார்வோனுடைய அதிகாரம்லாம் ஒளிஞ்சு போயிடும். அந்த இடத்துல தெய்வம் தரிசனம் உள்ள யோசேப்பை கொண்டு வந்தார். பார்வோனுக்கு சொப்பனத்தை வர வச்சார். சொப்பனத்திற்கான விளக்கத்தை தெய்வம் தரும்படியாக யோசேப்பை சிறைச்சாலையை விட்டு வெளியே கொண்டு வந்தார். சொப்பனத்துக்கான விளக்கத்தை யோசேப்பு கொடுத்தான். கொடுத்து வந்தோடனே இப்பேற்பட்ட நாணை எங்கேருந்து வச்சுமே தெரியாமல் ஆச்சரியப்பட்டு பிரமிக்க ஆரம்பிச்சுட்டான். தரிசனம் உள்ளவனை பார்க்கையில் ஒரு பிரமிப்பு வருங்க. தரிசனம் உள்ளவனை பார்க்கையில் ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். ஏன்னா என்னுடைய சிந்தைக்குள்ள, என்னுடைய சொப்பனத்தில், என்னுடைய கனவுல ஆண்டவர் வந்த அந்த சொப்பனத்தை, நான் பார்த்த காரியத்தை ஒரு மனுஷன் பார்த்த மாதிரியே பேசுகிறான். பார்த்தீங்களா? தரிசனம் உள்ளவனுக்கு எல்லாம் அறிவிக்கப்படும். தரிசனம் உள்ளவனுக்கு எதிர்காலங்கள் அறிவிக்கப்படும். தரிசனம் உள்ளவனுடைய வாழ்க்கையில் வருஷங்கள் அறிவிக்கப்படும். 10 வருஷத்தில் 15 வருஷத்தில் எந்த காரியத்தை கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போறாருன்னு அந்த காரியத்தை தரிசனம் உள்ளவனுக்கு தேவன் சொல்லுவார். உங்க குடும்பத்தில் தரிசனம் இருக்குதா? உங்க குடும்பத்தில் தெய்வத்துடைய நோக்கம் இருக்குதா? உன்னை தேவன் பயன்படுத்துகிற நேரம் வந்துருச்சு. உன்னை தெய்வன் எழுப்புகிற ஒரு நேரம் வந்துருச்சு. நீங்கள் ஆயத்தப்படுங்க, நீங்கள் ஆயத்தப்படுங்க. உங்கள் மேலே தெய்வத்தினுடைய வெளிச்சம் பிரகாசிக்கிற நேரம் வந்துருச்சு. உங்கள் மேலே தெய்வத்தினுடைய மேன்மை உதிக்கிற நேரம் வந்துருச்சு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகலத்தையும் தெய்வம் வேறு அறுத்து, மொத்த துக்கத்தையும் தெய்வம் வேறு அறுத்து உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற அற்புதங்களை தெய்வம் காண பண்ணுவார். ஒரு சாதாரண மனுஷனா யாக்கோபுடைய குடும்பத்தில் பிறந்த யோசேப்பு இன்னைக்கு எகிப்துடைய சிம்மாசனத்தில், அரண்மனையில் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் தெய்வம் தந்த தரிசனம். தரிசனம் அரியணையில் அமர்ந்திருக்கிறவனை இறக்கி தரிசனம் உள்ளவனை அரியணையில் அமர பண்ணும். உங்களுக்காக நான் நினச்சி பார்க்காத ஒரு வாழ்க்கையை, நீங்கள் அனுபவித்திருக்காத ஒரு வாழ்க்கையை, நீ பார்க்காத ஆசீர்வாதத்துடைய மகத்துவத்தை அனுபவிக்கும்படியாக தான் இத்தனை பாடுகளையும் தெய்வம் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் தெய்வம் அனுமதித்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. எகிப்தில் உங்களுக்காக. அப்படின்னா எந்த உலகத்தில், எந்த காரியத்தில், எந்த மனுஷருக்கு முன்னாடி வெட்கப்பட்டு வாழ்க்கை நஷ்டப்பட்டு போச்சோ அதே இடத்துல உனக்கான ஒரு பந்தியை தேவன் விரித்து அந்த இடத்துல உன்னை அமர பண்ணி தேசத்தாரும் ஜனத்தாரும் உன்னை பார்க்க ஓடி வருவாங்க. உண்மையில் இருக்கிற தேவ திட்டத்தை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படுவாங்க. நீங்கள் அமருகிற இடம் அரியணை, நீங்கள் உட்கார போகிற இடம் தெய்வத்தினுடைய மேன்மையுள்ள ஒரு ஸ்தலம். அன்னைக்கு தெரியுங்க எத்தனை பேர் குற்றம் சுமத்தினாங்க, எத்தனை பேர் உங்கள் மேலே பழி சொன்னாங்க. அத்தனை பேரும் தெண்டனிட்டு பணிந்தார்கள். அத்தனை பேரும் தெண்டனிட்டு பணிந்தார்கள். எந்தெந்த மனுஷர்கள் குற்றம் சுமத்தி யோசேப்பு குற்றவாளி, ஆண்டவர் அவன் அந்த தப்பை செஞ்சான், ஆண்டவர் அந்த காரியத்தை செஞ்சான்னு சொல்லி எந்தெந்த மனுஷர்கள்லாம் பேசினார்களோ அவர்கள் எல்லாரும் தெண்டனிட்டு பணிந்தார்கள்.
அந்த சீசன் வருது, அந்த நாட்கள் வருது. அரசியல்வாதிகள் தேடி வருவாங்க, ஆளுநர்கள் தேடி வருவாங்க, பெரிய பெரிய ராஜ்யங்கள் தேடி வரும், தரிசனம் உள்ளவனை தேடி வரும். தெய்வத்தோடு அந்தரங்கத்தில் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு பாடுகளுக்கு மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிற தரிசனம் யாருக்கும் தெரியாது. குற்றவாளின்னு சொல்லி ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டாங்க. சிறைச்சாலையில் வாழ்க்கை நஷ்டப்பட்டு போய் கிடக்குது. யோசேப்பே, உன்னுடைய அரியணை இந்த சிறைச்சாலைக்குள்ள இல்லை, நீ அமருகிற இடம் வேற. அந்த இடத்துல நீ அமரும் போது தேசத்தார் பட்டணத்தார் ஒன்றை தேடி வருவாங்க. நான் நம்புறேங்க, வருகிற காலங்களில் தரிசனம் உள்ளவனுடைய கையில் ராஜ்யங்கள் ஒப்படைக்கப்படும். வருகிற நாட்களில் தரிசனம் உள்ளவனுடைய கைகளில் அரசாங்கம் ஒப்படைக்கப்படும். அழுகிறான், வேதனைப்படுறான், துக்கப்படுறான். எனக்கு என் மேலே இவ்வளோ பெரிய தரிசனம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், நடக்கிற காலம் தெரியாது. பயப்பட வேணாம், காலம் நெருங்குது, காலம் நெருங்குது. என் உலகம் அனுபவிக்கிற மாதிரி சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு வெந்ததை தின்னுட்டு விதி வந்த சாகலான்னு சொல்லிட்டு உல்லாசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறதுக்கு என் யோசேப்புக்கு தெரியாதா? போத்திபாருடைய மனைவியுடைய சொல்லுக்கு இணங்கி போய் அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி தேவ திட்டத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு யோசேப்புக்கு தெரியாதா? பாவம் வேணாம். இந்த எகிப்துக்குள்ள நான் வந்திருக்கிறதுக்கு காரணம் தரிசனம். என் தரிசனத்தை கெடுக்க அநேக போத்திபாருடைய மனைவிகள் வருவாங்க. என் பரிசுத்தத்தை கெடுக்க அநேக பாவத்தின் அழகு வசீகரம் வரும். அழகை பார்த்து மயங்கி போறதுக்கு நான் என்ன சிம்சோனா? இல்லையா, வஸ்திரத்தையும் உதறி தள்ளி ஓடுகிற யோசேப்பு. உலகத்தின் அசுத்தத்தையும் பாவத்தையும் பார்த்து இணங்கி அப்படியே மினிக்கி வந்து எசபேலை போல தன்னுடைய வஸ்திரத்தினுடைய அழகையும் தன் முகத்தையும் காட்டி உள்ள இழுத்துட்டு போல நினைக்கிற மனுஷருக்கு முன்னாடி இணங்கி போகிற ஒரு சாதாரண மனுஷனா இல்லை. என் பரிசுத்தத்துக்காக ஜீவனை விடுவேனே தவிர பாவத்துக்கு இணங்கி போக மாட்டேன். என் பரிசுத்தத்துக்காக என் ஜீவனை விடுவேனே தவிர நான் இந்த பாவத்துக்கு இணங்கி போக மாட்டேன். பாவம் வேணாம், அசுத்தம் வேணாம். என் மேல இருக்கிற தரிசனம் பெருசு, என் மேல இருக்கிற மேன்மை பெருசு, என் மேல இருக்கிற தேவ திட்டம் பெருசு. ராஜ்யங்கள் பார்க்க போகிறது, தேசங்கள் பார்க்க போகிறது. என் மேல இருக்கிற தேவ திட்டம் பயந்து பயந்து பாவத்துக்கு பயந்து பயந்து வாழ்கிறேன். ஐயோ தீட்டுப்படக்கூடாது, ஐயோ இந்த பாவத்தில் எசைஞ்சு போயிடக்கூடாது, என் மேலே இருக்கிற தரிசனம் கெட்டு போயிருமே, என் மேலே இருக்கிற தரிசனம் தொலைஞ்சு போயிருமேன்னு சொல்லி பாவத்துக்கு பயந்து பயந்து ஒதுங்கி போகிறேன். பாவத்தை செஞ்சுட்டு துணிகரமாக நிற்கிறதுக்கு, பாவத்தை செஞ்சுட்டு நான் செய்யலைன்னு சொல்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? இல்லை, நான் செய்த காரியத்தை நான் மறைத்திருந்து ஒளிந்திருந்து நான் எந்த ஒரு பாவத்தை செய்து கொண்டிருந்தனோ அந்த காரியத்தை பரலோகம் வெளியரங்கமாய் பார்க்கிறது என்கிற பயம் எனக்குள்ள இருக்குது. எனக்கு ஒரு தேவ திட்டம் இருக்கு பிரதர், சிஸ்டர். என் மேலே ஒரு தேவ தரிசனம் இருக்குது, என் மேலே ஒரு தெய்வத்தின் நோக்கம் இருக்குது. இன்னைக்கு வேணா மனுஷருக்கு முன்னாடி அற்பமாக தெரியலாம், இன்னைக்கு வேணா நான் உலகத்துக்கு முன்னாடி அற்பமாக தெரியலாம். யாரும் என் சார்பா நிற்காம இருக்கலாம், யாரும் பட்சமா நின்று எனக்காக பேசாம இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என் சிறைச்சாலையின் கதவு திறக்கப்படும், என் கதவு ஒரு நாள் திறக்கப்படும். எனக்கு அரண்மனையிலிருந்து ஒரு அழைப்பு வரும். அந்த நம்பிக்கையில தான் இன்னைக்கு சிறைச்சாலைக்குள்ள இந்த பாடுகளுக்கு மத்தியில் உறங்கி கொண்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கையில தான் இந்த துக்கத்தின் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறேன். பிரதர், நீ அனுபவிச்ச பிரச்சனையை இன்னொரு மனுஷன் அனுபவிச்சிருந்தா இந்த பூமியில அவன் இல்லாம போயிருப்பான் பிரதர். ஐயா,
ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய துக்கத்தையும் பாடுகளையும் அனுபவிச்சு இன்னைக்கு ஜீவனோடு கூட நிற்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், தெய்வம் என் கூட இருக்கிறதுனால. ஒன்றுமில்லாமல் போயிருப்பேன், நஷ்டப்பட்டு போயிருப்பேன், வாழ்க்கையை இழந்து தெருவில் வந்து நின்றுப்பேன். ஆனால் இன்னைக்கு ஒரு தெய்வம் என் கூட இருக்கிறதுனால தான் இன்னைக்கும் நான் வாழ்ந்திருக்கிறேன். எத்தனை பேருடைய சாட்சி இப்படி இருக்குது, எத்தனை பேருடைய வாழ்க்கையினுடைய நம்பிக்கை இப்படி இருக்குது. உனக்கான ஒரு நன்மை வரும், பயப்படாதீங்க. மாறும், சகலமும் மாறும், மொத்த சிச்சுவேஷன்ஸ் மாறும், நீங்கள் அனுபவிக்கிற எல்லா பாதைகளும் மாறும். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நிச்சயம் நம்மை கொண்டு சேர்ப்பார்.